இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பள்ளி மாணவர்களுக்கான ஆதார் கார்டு அப்டேட் செய்வது, இருப்பிட சான்று, வருமான சான்று, சாதி சான்று, வங்கி கணக்கு துவக்கம் இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு புதிய திட்டம் ஒன்று துவங்கியுள்ளது. இது சம்பந்தமான அறிவிப்பும் விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் 2024-2025 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதிதாக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு 4 வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல். அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் பொருட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் கற்றலில் எவ்வித தொய்வும் ஏற்படா வண்ணம் அவர்களுக்கு உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் அனைத்தும் தங்கு தடையின்றி மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நேரடி பயனாளர் பரிவர்த்தனை டிபிடி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இப்பணியினை எளிமைப்படுத்தும் விதத்தில் வரும் கல்வியாண்டில் 2024-2025 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி மூலமாகவே வங்கிக் கணக்குகள் தொடங்கிடும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. அத்தருணத்திலேயே ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கிக் கணக்குடன் இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் வாயிலாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் சிரமங்கள் பெருமளவில் குறைக்கப்படும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு பள்ளியிலேயே வங்கி கணக்கு துவங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆதார் கார்டையும் அப்டேட் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வங்கி கணக்கு கூட பார்த்திங்கன்னா ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணி தராங்க. அடுத்ததாக மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உதவித்தொகையினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போதும் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி பயில்வதற்கு விண்ணப்பிக்கும் நேர்விலும் வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலும் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், முதல் தரமுறை சான்றிதழ் உள்ளிட்ட 4 வகை சான்றிதழ்கள் மிகவும் அவசியமாக இருந்து வருகிறது. இந்த 4 வகை சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போது அரசு இ-சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பித்து தேவையான சான்றிதழ்களை பெற்று வருகின்றனர். மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதற்கான சிரமத்தை குறைத்திடும் வகையில் மாணவர்கள் படிக்கும் அந்தந்த பள்ளியிலேயே வரும் கல்வியாண்டில் 2024-2025 6ஆம் வகுப்பில் சேரும்போதே தேவையான ஆவணங்களை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்கும் போதும் அதன் விவரங்கள் கல்வி மேலாண்மை தகவல் முறை இஎம்ஐஎஸ் தளத்தில் உள்ளீடு செய்யப்பட்டு வருவாய்த்துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இஎம்ஐஎஸ் தளத்தின் வாயிலாகவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய மாணவர்கள் வசம் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த நல்வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இனிமேல் பார்த்திங்கன்னா மாணவர்கள் அவர்கள் பள்ளியிலேயே தேவையான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஆதார் கார்டும் அப்டேட் பண்ணிக்கலாம், வங்கி கணக்கும் அவர்களுக்கு துவங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.